வணக்கம். ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள் 0.86% பேர் இன்று ஒரே நாளில் ஓய்வூதியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மே மாதங்களில் ஓய்வு எடுப்பவர்களுடைய எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும். ஏனென்றால் குறிப்பாக அரசு பள்ளியின் ஆசிரியர்கள் ஏப்ரல் மே மாதங்களில்தான் அந்த ஒரு ஆண்டு கல்வி ஆண்டு நிறையும். எனவே அப்போதுதான் ஓய்வு பெறுவார்கள். எனவே தமிழக அரசு துறையில் தற்போதைய நிலையை 9,42,000 ஊழியர்கள் பணியாற்றி வரக்கூடிய நிலையில் சுமார் 7,33,000 பேர் ஓய்வூதியம் பெற்று வருகிறார்கள். தமிழகத்தின் மாநில அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது 58 முதல் 60 உயர்த்தப்பட்டது. அதன்படி மாநில அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறக்கூடிய வயது 60 இருக்கின்றது. எனவே 1000 கணக்கான பேர் ஓய்வு பெறுகின்றார்கள். குறிப்பாக தமிழக அரசு துறையை பொறுத்தவரை ஏற்கனவே பல்வேறு துறைகளில் ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் இருக்கின்றது. காரணம், அனைத்து துறைகளிலும் போதுமான அளவிற்கு அலுவலர்கள் இருந்தால்தான் மக்கள் நல பணிகளை விரைவில் முடிக்க முடியும். இப்படி ஏற்கனவே காலி பணியிடங்களே கூடுதலாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான பேர் ஓய்வு பெறக்கூடிய நிலையில் இந்த காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்ற நிலை உருவாக்கி இருக்கிறது. அதனால முனைப்போடு இந்த காலி பணியினை நிரப்ப வேண்டும். இந்த காலி பணியினை நிரப்ப என்ன பிரச்சனை, என்ன பணியாளர்களுக்கு கடுமையான ஒவ்வொரு பணியாளரும் 2-3 பணியாளர்களுக்கான வேலையை சேர்த்து செய்ய கடுமையான பணிச்சுமைகளில் இருக்காங்க. 4 ஆண்டுகள் கடந்து விட்டது. இன்னும் 1 ஆண்டுகள் தான் இருக்கிறது. அதுக்குள் இது சம்பந்தமான உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். சமூக நீதி காக்க வேண்டும். பணியிடங்களை நிரப்பி சமூக நலத்தை காக்க வேண்டும். இதுபோன்ற செய்தியை தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் 360 சேனலை பார்க்கவும்.